ஆகேட். இப்போ இந்த இன்டிகுமெண்டரி சிஸ்டத்துல அதாவது ஸ்கின்னோட மொத்த விஷயங்களையும் வந்து நம்ம இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கண்டென்ட்டா, அதாவது ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸ், டெர்மிஸ் லேயர், அதுக்கப்புறம் சப்கியூட்டேனியஸ் லேயர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஓவராலா மொத்த சம்மரியா பார்க்கலாம். ஸோ அந்த எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல டைரக்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால ஃபாஸ்டா பிக்கப் பண்ண முடிஞ்சுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் குவிக் லிங்க். ஸோ இந்த விஷயங்களை விட்டுருவோம். ஸோ நான் ஓவர்வியூக்கு வந்துடுறேன். ஸோ இந்த ஓவர்வியூ கண்டென்ட்குள்ள வந்துடும். ஸோ மொத்தம் இந்த ஓவர்வியூ கண்டென்ட்டையும் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட ஐடியா. ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டு வச்சிருவோம். ஸோ இன்டிகுமெண்டரி சிஸ்டம்னா என்ன பண்ணா நத்திங் பட் ஸ்கின் மட்டும் தான் என்னது இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்கன். ஸோ ஸ்கின்ல வந்து என்ன பண்ணா 3 விதமான பார்ட்ஸா, மேஜர் பார்ட்ஸா பிரிக்கிறோம். இந்த சாப்டர் வந்து மேஜரா 2 பிரிக்கிறோம். என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்கின் அப்படின்னும் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்கின் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்கின் வந்து எப்படின்னா மேஜரா 3 பார்ட்டா பிரிக்கிறோம். அது என்ன? எபிடெர்மிஸ், டெர்மிஸ், தென் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. ஸோ இதுல ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ ஸ்கின்னோட மேஜரான வேலை என்ன பண்ணோம்னா ஸ்கின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யுது. எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்ல இன்டர்னல் என்வரான்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். தென் ஸ்கின்னை வந்து மேஜரா 2 டிவிஷனா பிரிச்சு பண்ணோம்னா அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸும் இன்னர் லேயர் டெர்மிஸும் அப்படின்னு பிரிப்போம். அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எபிடெர்மிஸ். ஸோ எபிடெர்மிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு பார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எதனால மேடப் ஆயிருக்குன்னா கெராட்டினைஸ் செல்ஸ்னால மேடப் ஆயிருக்கும், கெராட்டின் இருக்கும். அதனாலே வந்து என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து 3 விதமான லேயரா திருப்பி சப்டிவிஷன் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டம் கார்னியம், ஸ்டாட்டம் லூசிடம், ஸ்டாட்டம் கிரானுலோசம் ஆர் ஸ்டாட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டம் கார்னியம்ங்கிறதுனா எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெட் செல்ஸ். இது எல்லாமே கெராட்டினால ஃபில்லா இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஆக்ட் ஆகும். வெளியில இருந்து வாட்டர் உள்ள வராமையும் உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் எவாபரேட் ஆகாமையும் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ அது போக ஏதாவது பேத்தஜெனிக் சப்ஸ்டன்ஸ் வராம தடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனையும் செய்யுது. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஸ்டாட்டம் லூசிடம். ஸ்டாட்டம் லூசிடம் வந்து என்ன பண்ணோம்னா மிடில் லேயர் எபிடெர்மிஸ்லயே அவுட்டர் லேயர் கார்னியம், உள்ள லேயர் வந்து கிரானுலோசம் ஜெர்மினேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2க்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து ஸ்டாட்டம் லூசிடம். ஓகேவா, இந்த லேயர். ஸோ அடுத்து வந்து என்னன்னா இன்னர் மோஸ்ட் லேயர் ஸ்டாட்டம் ஜெர்மினேட்டிவ். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டாட்டம் பேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோயஸ்ட் எபிடெர்மிஸ்லயே லோயஸ்ட் பார்ட் வந்து என்னது இதுதான். ஏன் அப்படின்னோம்னா இந்த பார்ட்ல தான் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸா வந்து இந்த லேயர் ஓகேவா கண்டினியூஸா வந்து என்ன பண்ணா செல்ஸ் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி க்ரோத் ஆகும்போது என்னன்னா புது செல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும், பழைய செல்ல புஷ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த பழைய செல்ஸ் தான் கெராட்டினோசைட் தான் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குல்ல, அப்போ வந்து கூடவே சில விஷயங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணது என்னன்னா டெஃபென்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த பாலிபெப்டைட். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதுக்காக இருக்கக்கூடிய மெக்கானிசம். அதுக்கப்புறமே இதுல இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான யூனிக் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா லாங்கர்கான் செல்ஸ். இந்த லாங்கர்கான் செல்ஸும் டெஃபென்சினோட அதே வேலையை தான் கண்டினியூ பண்ணுது. இன்கேஸ் டெஃபென்சின் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல, செல்ல ரப்சர் பண்ண முடியலன்னா இந்த லாங்கர்கான் செல்ஸ் வந்து ஆக்சுவலி டென்ட்ரிக் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா அந்த பேத்தோஜனை வந்து அப்படியே போய் என்கல்ஃப் பண்ணிடும், என்கல்ஃப் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான செல் தான் வந்து என்னது லாங்கர்கான் செல்ஸ். அடுத்து இருக்கக்கூடியது வந்து அடிப்போசைட்ஸ்ல எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடியது வந்து அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா மெலனோசைட்ஸ். மெலனோசைட்ஸ் தெரியும். மெலனோசைட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலனின். மெலனின் வந்து ஸ்கின்னுக்கு கலரை கொடுக்கக்கூடியது. ஸோ மோர் மெலனின் இருந்தா டார்க்கா இருப்பாங்க, மெலனின் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப பேலா ஒயிட்டா இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து மெலனின் கண்டென்ட் இருக்க வந்து என்னன்னா ஸ்கின்ல இருந்து மெலனின் கண்டென்ட் அதிகமா இருக்க என்ன அப்படின்னோம்னா சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் லேயர் டெர்மிஸ் லேயருக்கு போகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனாலதான் டார்க்கா இருக்கவங்க எல்லாம் சன்ல வந்து ரொம்ப நேரம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி இருக்க முடியும், பட் அதே பேலா இருக்கவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா இந்த மெலனின் வந்து வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் கலர் கொடுக்குதானா இல்ல, ஹேருக்கும் கலர் கொடுக்குது, ஐரிஸுக்கும் கலர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் இஸ் ஓவரால் சம்மரியாவும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து டெர்மிஸ் லேயர். ஸோ டெர்மிஸ் லேயருங்கிறது என்ன பண்ணா மேடப் ஆஃப் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ மேல இருக்கிறதெல்லாம் எபிதீலியல் டிஷ்யூல வந்து பார்த்தோம். இது வந்து என்ன லேயர் ஃபுல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ, ஃபைப்ரஸ் டிஷ்யூ. இதுல வந்து என்ன பண்ணா கொலாஜன்ஸும் ஃபைப்ரோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸோட ரோல் என்னன்னா ஸ்கின்னோட டென்சில வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ல இருக்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் டென்சில்ஸ் குறையும் போது ஸ்கின்ஸ் வந்து லூஸ் ஆகி ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது போக டெர்மிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் என்ன அப்படின்னோம்னா ஹேர் ஃபாலிகல்ஸ், நெயில் ஃபாலிகல்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ். ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெர்மிஸ் பார்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ அதுல வந்து என்னன்னா கீழே வந்து ஹேர் ரூட் இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவலா ஹேர்ங்கிறது என்னது கெராட்டினைஸ் சப்ஸ்டன்ஸ் தான். இந்த ஹேர் ரூட்ல வந்து என்ன பண்ணா கண்டினியூஸா வந்து பிளட் சப்ளை இருக்கும். ஸோ அப்போ வந்து செல்ஸ் வந்து கண்டினியூஸா என்ன ஆகிட்டே இருக்கும், ஜெர்னேட் ஆகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அப்படி க்ரோத் ஆகிற செல் வந்து கெராட்டினா ஃபார்ம் ஆகி கெராட்டின் செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அடுத்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பழைய செல் மேல போய்கிட்டே இருக்கும், புது செல் வந்து கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் ஹேர் ஃபாலிகல். ஸோ அந்த மொத்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பேர், ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடியது ஹேர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹேர் ஃபாலிகளோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணா இருக்கிற இடத்த பொறுத்து ஃபங்க்ஷன்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஐலேஷ் இருந்துச்சுன்னா கண்ணை பாதுகாக்கும், நாஸ்டில்ஸ் இருந்துச்சுன்னா ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கேல்பா இருந்துச்சு அப்படின்னோம்னா இன்சுலேட்டர் மாதிரி, ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். இதே இது வந்து பாடி பார்ட்ஸ்ல இருக்கக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு டிபெண்ட் பேஸ்ட் அப்பான் தி பிளேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து நெயில் ஃபாலிகல்ஸ். நெயில் ஃபாலிகல்ஸ் கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஹேர் மாதிரியே தான். ஸோ நெயில் பெட் இருக்கும், அதுல வந்து நெயில், இதுவும் கெராட்டினைஸ் டிஷ்யூ தான். ஸோ வந்து புது செல்ஸ் ஃபார்ம் ஆக பழைய செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், வெளியே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட ரோல் என்ன பண்ணணும்னா ஃபிங்கர் டோஸ் வந்து என்ன பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுதான் ரோல். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஸ்கிராச்சிங்க்கு யூஸ் பண்ண போறோம், அப்படின்னு இச்சிங் சென்சேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இச்சிங்கிறது என்னது, ஒரு ரிமூவல் ப்ராசஸ், ஒரு பேரசிட்டல் இன்ஃபெக்ஷன் வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு மாதிரி பார்த்தோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது டெர்மிஸ்ல இருக்கக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல், நெயில் ஃபாலிகல்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ். எபிடெர்மிஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா மெர்க்கல் செல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த மெர்க்கல் செல்ஸ் வந்து என்னன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சென்ஸ் பண்ணி நர்வ்ஸ் மூலமா, அந்த சென்சரி நர்வ்ஸ் எல்லாம் டெர்மிஸ் லேயர்ல இருக்கும். ஸோ அந்த சென்சரி நர்வ் மூலமா பிரெயின் கண்ட்ரோல் சென்டருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரிசெப்டார்ஸ் வந்து சிக்னலை, மெர்க்கல் செல்ஸ் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுது, டெர்மிஸ்ல இருக்கக்கூடிய சென்சரி நர்வுக்கு வந்து அது பிரெயினோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எதுக்கு பண்ணா பிசிக்கல் அசால்ட், ஏதாவது வெளியில இருந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரி, இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் கொடுத்தது, இல்லை கோல்டு கண்டிஷன், டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த மெர்க்கல் செல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தது வந்து என்ன பண்ணா கிளாண்ட் செல், ஹேர் ஃபாலிகல், நெயில் ஃபாலிகல் பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிசெப்டார்ஸ், தென் அதுக்கப்புறமா கிளாண்ட். கிளாண்ட்ஸ்ல 3 விஷயங்கள் இருக்கு. என்னென்ன பண்ணோம்னா செபேசியஸ் கிளாண்ட், தெரமஸ் கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட். ஸோ செபேசியஸ் கிளாண்ட்ங்கிறது என்ன பண்ணோம்னா செல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா ஹேர் சாப்டோட கனெக்டா இருக்கும். செபம் வந்து செக்ரேட் ஆகும். செபம்ங்கிறதா அதை செக்ரேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ், இது ஆயிலி சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் வழியா என்ன ஆகும் பண்ணோம்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் வழியா செக்ரேட் ஆகிட்டே போய் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அப்செட் கேனல், அந்த ஹேர் சாப்ட்ல இருந்து போகக்கூடிய சபம் அப்செட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து செரம்னஸ் கிளான்ஸ் இஸ் மோஸ்ட்லி பிரசன்ட் ஆன் தி ஏர். ஸோ ஏர் வேக்ஸ் தான் கேனலை வந்து ட்ரை ஆகாம பாதுகாத்துக்கிறது. அடுத்து வந்து ஸ்வெட் கிளான்ஸ். ஸ்வெட் கிளான்ஸ்ல வந்து 2 கிளாண்ட் இருக்குன்னு பார்த்தோம், அப்போகிரைன் அண்ட் எக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு. அப்போகிரைன்ங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்ஸ், ஆக்சில், ஆர்ம்ஸ், தென் அப்புறம் ஜெனிட்டியல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ இது கண்டினியூஸா பிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால வந்து என்ன பண்ணோம்னா அதிகமா செக்ரேட் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹியூமிடிட்டி கண்டிஷன் வச்சு ரொம்ப க்ரோத் ஆகும். ஸோ அப்ப அந்த பாக்டீரியாஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்கிரீட் அதனாலதான் வந்து ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு யூனிக் ஸ்மெல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபோல் ஸ்மெல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து சில அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் டாக் வந்து என்ன பண்ணுவோம், சென்ஸ் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா எக்ரைன் கிளான்ஸ் வந்து வேற ஒன்றும் இல்லை, ஃபோர்ஹெட், லிப்ஸ்ல, ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிளான்ஸ். ஸோ இது செக்ரீட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னோம்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய கிளான் செக்ரீட் ஆகி டைரக்டா போர்ஸ் மூலமாவே இந்த ஸ்கின்னுக்கு வெளியே வந்து என்ன பண்ணிடும், ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதனாலதான் நெத்தியில எல்லாம், உதடுல, இல்லாட்டி கையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஸ்வெட்டிங் வரக்கான காரணம். ஸோ அடுத்து வந்து இருக்கக்கூடியது வந்து பிளட் வெசல். ஸோ இந்த எல்லா டெர்மிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்குதுன்னா அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் நியூட்ரியன், ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே வேணும். ஸோ அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா பிளட் வெசல்ஸ், பிளட் கேப்லரிஸ் மூலமா கண்டினியூஸா பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம், அதுக்கான சம்மரியும் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து சப்குடேனியஸ் டிஷ்யூ. இந்த 2 டிஷ்யூவும் என்னென்ன, 2 லேயரும் என்னென்னது, எபிடெர்மிஸ் லேயர், டெர்மிஸ் லேயர் தான் ஆக்சுவலா ட்ரூ ஸ்கின். இந்த சப்குடேனியஸ்ங்கிறது ஆக்சுவலா இது வந்து ஒரு சாண்ட்விச் டிஷ்யூ மாதிரி. நம்ம உடம்புல வந்து மசில்ஸையும், உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து மசில்ஸ் வேலை இருக்கும், அந்த மசில்ஸையும் வெளியே இருக்கக்கூடிய கவரிங்கான அந்த ஸ்கின்னையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச் லேயர் தான் வந்து சப்குடேனியஸ் டிஷ்யூ. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எதால கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னோம்னா
ஏரியோலர் டிஷ்யூ அடிப்போஸ் டிஷ்யூனால என்ன இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் WBCs இருக்கும், மாஸ் செல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிளான செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ WBC வந்து ஏதாவது பேத்தோஜன் வந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வந்து ஸ்கின்னோட ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கின்னோட ஓவரால் ஃபங்க்ஷனை 7 விதமா நம்ம டிஃபரன்ஸ் பண்றோம். ஸோ அதை சிம்பிளா நிமோனிக்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா PTR-VC அப்படின்னு நம்ம பார்த்தோம். P ஃபார் ப்ரொடக்ஷன், வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது ப்ரொடக்ஷன். ரெண்டாவது தெர்மோ ரெகுலேஷன், T ஃபார் தெர்மோ ரெகுலேஷன். ஹீட் இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுது, ஸ்கின்ல இருக்கக்கூடியது வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து உள்ள வராமையும் உள்ள இருந்து வெளியே போகாமையும் ஹீட்டை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து R ஃபார் ரெசர்வாயர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் பிளட் சப்ளைல அரௌண்ட் 10% ஆஃப் பிளட் சப்ளை வந்து ஸ்கின்னுக்கு தான் பாஸ் ஆகுது. ஸோ அது ஒரு பெஸ்ட் ரெசர்வாயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் V ஃபார் விட்டமின் D சிந்தசிஸ். ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் வந்து சன்லைட்ல இருக்கக்கூடிய UV ரேடியேஷனோட எக்ஸ்போஸ் ஆகும்போது இட்ஸ் கன்வெர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் லிவர் கிட்னியோட ஹெல்ப் என்ன அப்படின்னா அது விட்டமின் D3 வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஸோ கால்சியம் அயன் பேலன்ஸ் வந்து அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஃபார் சென்சேஷன். சென்சேஷன் மீன்ஸ் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். மெர்க்கல் செல்ஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த மெர்க்கல் செல்ஸ்ல இருந்து சென்சேஷனை வந்து கொண்டு போய் நர்வுக்கு கொண்டு போய் அது பிரெயினுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணா இ ஃபார் எக்ஸ்கிரீஷன். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் தான் எக்ஸ்கிரீட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அரௌண்ட் 400 ml வந்து எக்ஸ்கிரீட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அது போக தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் அமோனியா, யூரியா இது மாதிரி சப்ஸ்டன்ஸும் எக்ஸ்கிரீட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சில ட்ரக்ஸும் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். தென் ஜாண்டிஸ் கண்டிஷன்ல பைல் பிக்மெண்ட் எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன் இஸ் அப்சார்ப்ஷன். எப்படி ஸ்கின் வந்து வெளியேறுதோ தேவையில்லாத பொருளை, அதே மாதிரி தேவையான பொருளை வெளியில இருந்து என்ன பண்ணிக்கணும், உள்ள அப்சார்பும் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி வாட்டரி சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள போகாது, பிகாஸ் கெரட்டின் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து லிப்பிட் நேச்சரா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும் பண்ணோம்னா, இல்ல லிப்பிட் நேச்சரா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன ஆகும்னா ஈஸியா அப்சார்ப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஆயின்மெண்ட்ஸ், கிரீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லிப்போஃபிலிக் நேச்சரா இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் என்ன ஆகுது, ஸ்கின் வழியா பெனிட்ரேட் ஆகி உள்ள போகுது. உள்ள போய் பிளட் சப்ளைக்குள்ள போய் பிளட் சப்ளை மூலமா வேணுங்கிற இடத்துல போய் ஆக்ட் ஆகி அது ஒரு விஷயத்த செய்யுது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 7 விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஓவரால் சம்மரி ஆஃப் ஸ்கின். அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தென் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். பாய்.